ஹாய், வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டைப் 12, டைப் 13, 12வது டைப்பும் 13வது டைப்பும் பார்க்க போகிறோம். ஓகேயா? நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு போட்டு வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா வீடியோஸும் அதில் இருக்குது. இந்த பிடிஎஃப் பற்றின வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம டைப் 12ம் டைப் 13 பார்க்க போகிறோம். 12வது டைப்பு 13வது டைப்பும். ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். டைப் 12 அதாவது 2 பொருட்களோட விற்ற விலை, அதாவது செல்லிங் ப்ரைஸ். அதாவது 2 பொருள், இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், அந்த 2 பொருளையும் விற்றுருக்காங்க. அந்த விற்ற விலை ஈக்குவல். இந்த பொருளையும் ஒரே ரேட்டுக்கு தான் விற்றுருக்காங்க, இன்னொரு பொருளையும் ஒரே ரேட்டுக்கு தான் விற்றுருக்காங்க. ஸோ விற்கும்போது அது லாபமாக நட்டமானு பார்க்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு கணக்கு. அதுக்கடுத்து இது ஒரு டைப்பு. அதுக்கடுத்து 13வது டைப் டேக்ஸு. இந்த ஒவ்வொரு பொருள் அவங்களாம் ஜிஎஸ்டி போடுறாங்க, இந்த மாதிரிலாம் டேக்ஸ் போடுறாங்க தெரியுமா? ஜிஎஸ்டி, வேட்டு, வேல்யூ ஆடட் டேக்ஸு, ஸோ மதிப்பு கூட்டு வரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கணக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கேட்குற கணக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துறேன். இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடியுது இந்த 2 டைப்போட. ஸோ இதுதான் லாஸ்ட்டு வீடியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில். ஓகேயா? ஃபஸ்ட்டு நம்ம உள்ள கணக்குள்ளே போயிடலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 12. ஓகேயா? அதாவது 2 பொருளோட விற்ற விலை சமம், ஈக்குவல். அதாவது ஒரு பொருளை 50 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, இன்னொரு பொருளை 50 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இந்த 2 ரேட்டும் சமம். ஓகேயா? அப்போனா அதோட லாபம் நட்ட சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, அது கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அது லாபமாக நட்டமான கணக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம கணக்கு பார்த்துடலாம். மொதல் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் பார்த்துட்டு இங்கிலீஷ் பார்த்துடலாம். கொஸ்டின்: 2 கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்று 10% லாபமும் மற்றொன்றில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது எனில் மொத்தத்தில் ஏற்படும் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 வாட்ச் இருக்குது. 2 வாட்சை விற்கும்போது ஒரு வாட்சை விற்கிறப்ப 10% லாபம் கிடைக்கிது, இன்னொரு வாட்சை விற்கிறப்ப 10% நட்டம் கிடைக்கிது. ஸோ அப்போனா 2 வாட்சோட விலை மாறி மாறி இருக்கும். ஆனால் மொத்தமாக பொதுவாக இது 594 ரூபா, இது 594 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2டையும் தனித்தனியாக விற்றுருக்காரு. விற்றது ஒரே ரேட்டு தான், ஆனால் அதோட மதிப்பு இதோட மதிப்பு வேறு இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு இதை விற்கும்போது லாபம் 10% கிடச்சிருக்கு, இன்னொரு விற்கும்போது 10% நட்டம் கிடச்சிருக்கு. ஸோ அப்போனா எவ்வளவு லாபமாக நட்டமானு பார்த்து அதை நம்ம கண்டுபிடிச்சி அது லாப பர்சன்டேஜ்னால் லாப பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், நட்ட பர்சன்டேஜ்னால் நட்ட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இது கணக்கு. இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்து சம்பாதிச்சிடலாம். A person sells 2 watches rupees 594 each, thus make a profit 10% and loss 10%. Find the total gain or loss percentage கேட்குறாங்க. 2 வாட்சை தனித்தனியாக விற்றுருக்காங்க. 594 ரூபா, 594 ரூபான்னு. ஒரு வாட்சில் 10% லாபம் கிடைக்கிது, இன்னொரு வாட்சில் 10% நட்டம் கிடைக்கிது. ஸோ மொத்தமாக லாபம் இல்லாட்டி நட்ட சதவீதம் காண்கன்னு கேட்குறாங்க. ஓகே, பார்ப்போம். ஒரு கை கடிகாரத்தோட விலை, ஒரு வாட்சோட விலை 594 ரூபா. 2 கை கடிகாரத்தோட விலை 2 × 594 ஈக்குவல் டு 1188. அதாவது ஒரு வாட்ச் 594, 2 வாட்ச் விற்றுருக்காரு 594, 594. மொத்தமாக அப்போ அவர் விற்றது 1188. ஓகேயா? இதான் மேட்ரு. ஸோ மொத்தம் அவர் விற்றது 1188. ஸோ ஓகேயா? 2 வாட்சையும் சேர்த்து விற்றப்போ இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு. இப்போ கணக்குள்ளே போகலாம். ஒரு வாட்சுக்கு 10% லாபம், இன்னொரு வாட்சுக்கு 10% நட்டம். ஃபஸ்ட்டு நம்ம லாபம் பார்த்துடலாம். ஸோ ஓகே, லாபம் 10%. அப்போனா அந்த பொருளோட ரேட்டில் 10% கூட தான் கிடச்சிருக்கும். அப்போ 110%. ஓகேயா? புரியுதுன்னு நினைக்கிறேன். லாபம் 10% கிடச்சிருக்கு. அந்த பொருளோட ரேட் ஒன்று இருக்கும், அப்போ அதிலேருந்து தானே 10% கூடி இருக்கும். ஸோ அப்போ 110%. அந்த 110% அமௌண்ட் தான் 594 ரூபா. ஓகே, அப்போ அந்த வாட்சோட உண்மையான ரேட் என்னென்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்போனா 100% அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். ஸோ தேர்ஃபோர் 110% தான் 594 ரூபா. அப்போனா 100% அமௌண்ட் எவ்வளோ பார்க்கணும். அப்போனா 110 மேலே 594 எழுதி இன்ட்டு 100ன்னு போடணும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும். ஒரு பையனுனா 5 பையனுனா 55, மீதி 4 இருக்கும் 44, 4 பையனுனா 44. ஸோ 54 × 10 540. ஸோ வாட்ச் ப்ரைஸ் 540 ரூபா. அப்போனா 594 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. 594லேருந்து 540 கழிச்சோன்னா லாபம் 54 ரூபா. அப்போ அந்த 10% ரைட்டா? உங்களுக்கு இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். 540 ரூபாங்கிறது 100%னா அதில் 10% எவ்வளவு?
54 ரூபா தான். ஸோ அந்த 54 தான் லாபம். ஓகே, அதான் 10% லாபம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதே தான். அதுக்கடுத்து நட்டம் பார்க்கலாம். நட்டம் வந்து 10% சொல்லியிருக்காங்க. அப்போனா 100%லேருந்து கழிச்சா 100%ங்கிறது அந்த அமௌண்ட்டு, அதுலேருந்து தான் 10% நட்டமாக இருக்கும். ஸோ அப்போனா 90% அமௌண்ட் தான் இந்த 594. ஏன்னா 594க்கு தானே விற்றுருக்காரு. 594க்கு விற்கிறப்ப 10% நட்டமாக இருக்குது. அப்போனா 90% அமௌண்ட் தான் 594. அப்போ 100% அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ 90% அமௌண்ட்டு 594 தான். 100% எவ்வளோன்னு பார்க்கும்போது போட்டு அடி கொடுக்கும்போது ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஒரு 9 9 9 45 6 9 54 6 மீது 4 இருக்கும், மீது 5 இருக்கும். 6 9 54 ஓகேயா. 66 இருக்கும். 66 × 10 660 ஓகேயா. ஸோ வாட்சோட ப்ரைஸ் வந்து 660. நட்டம் வந்து 66 ரூபா. அந்த 660லேருந்து 594க்கு விற்றுருக்காரா, விற்றதை கழிச்சோன்னா 66 ரூபான்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நட்டம். நட்டமான அமௌண்ட்டு 66 ரூபா. இந்த 660லேயே 10% எவ்வளோன்னு போட்டு பாருங்களேன். 100% 660னா 10% எவ்வளோன்னு போட்டு பாருங்கள். ஒரு ஜீரோ அப்போ 66ன்னு வரும். ஸோ இந்த 66 ரூபா தான் நட்டம். ஓகேயா. ஸோ நான் இது முன்னாடி திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். ஒரு வாட்சோட ரேட்டு 594 ரூபா. 2 வாட்சை விற்ற ரேட் வந்து 2 × 594 1188. ஓகேயா. ஃபஸ்ட்டு லாபம் பார்க்குறோம். ஒரு வாட்சுக்கு 10% லாபம் கிடச்சிருக்கு. அந்த 10% லாபம் கிடைச்ச அமௌண்ட் தான் 594. அப்போனா 100% + 10% 110% அமௌண்ட் தான் அந்த 594. ஸோ 110% 594னா 100% எவ்வளோன்னு பார்க்குறோம். அடி கொடுக்கும்போது ஒரு ஜீரோ ஒரு 11 54 11 594 × 10 540 வரும். வாட்சோட ப்ரைஸ் வந்து 540 ரூபா. 10% லாபம் கிடச்சிருக்கு. ஸோ 540ல் 10% எவ்வளோன்னு பார்த்தோன்னா 54 ரூபா. ஸோ அந்த 54 இங்கே கூட்டினா 594 வருது. இது வந்து செக் பண்ணிக்கிறதுக்கான மெத்தட். ஓகேயா. இந்த 594லேருந்து 540 கழிச்சு 54 வரும். ஸோ இதுதான் லாபம். அதுக்கடுத்து நட்டம் பார்க்குறோம். நட்டம் வந்து 10%. ஸோ அந்த 10% கழிச்சு தான் 594 விற்றுருக்காரு. ஸோ அப்போ அந்த 90% அமௌண்ட் தான் 10% போக மீதி 90% இருக்கும். அந்த 90% அமௌண்ட் தான் 594. அந்த 594 90% 594னா 100% எவ்வளோன்னு பார்க்குறோம். ஒரு ஜீரோ ஒரு 9 9 66 9 594 66 × 10 660. ஸோ வாட்சோட ப்ரைஸ் வந்து 660 ரூபா. அதாவது ஒரு வாட்ச் வந்து முன்னாடி வந்து 540 ரூபான்னு இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து 540 ரூபா. இந்த ப்ராடக்ட்டோட மதிப்பு 660 ரூபா. இதை வந்து குறைச்சி வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் இவருக்கு நட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ரேட்டுக்கு விற்கும்போது இதையும் அந்த ரேட்டுக்கு விற்றுருக்காரு. ஸோ அந்த இடத்துல நட்டமாக இருக்கும். ஸோ அப்போனா 660ல் 10% எவ்வளோன்னு பார்த்தா 66 ரூபா. இல்லாட்டி 660லேருந்து 594 கழிச்சோன்னா 66 ரூபா. ஸோ இது வந்து நட்டம். ஸோ அந்த 2 வாட்சோட மொத்த ரேட் எவ்வளோன்னு பார்ப்போமா. 2 கடிகாரத்தோட மொத்த விலை, மொத்த மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா, இது ஒரு 540, இது ஒரு 660. ஸோ = 1200. ஓகேயா. ஸோ 2 கடிகாரத்தோட மொத்த மதிப்பு அதாவது உண்மையான மொத்த மதிப்பு வந்து 540. இந்த 660 கூட்டினா 1200 வரும். ஸோ அப்போனா இது வந்து நட்டம் தான். ஏன்னா 1200 அதோட மொத்த மதிப்பு. நமக்கு இங்கே விற்றது 1188 தான் விற்றுருக்காரு. ஸோ அப்போ இதிலேருந்து இதை கழிக்கணும். ஸோ உண்மையான நட்டம் = 1200 - 1188 கழிச்சோன்னா 12 வரும். 90 12 ரைட்டு. ஓகே. அப்போ 1200 12 ரூபா குறைச்சி விற்றுருக்காரு. ஸோ இது நமக்கு நட்டம் தான். ஓகே. ஏன்னா விற்றது 1188 தான். ஸோ இது நமக்கு நட்டமாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா நட்ட சதவீதம் பார்க்க போகிறோம். மொத்த அமௌண்ட்டோட மதிப்பு வந்து 1200. ஓகேயா. 1200 நட்டம் எவ்வளோ ஆச்சு அந்த டிஃப்ரெண்ட். ஸோ 12 × 100. ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, ஒரு 12 ஒரு 12. ஸோ 1 இருக்கும். 1%. ஸோ நட்ட சதவீதம் வந்து 1%. ஓகேயா. இல்லாட்டி 1200ல் வந்து நீங்கள் 1% எவ்வளோன்னு போட்டு பாருங்கள். 1200 100%னா அதில் 1% போட்டு பார்த்தா 1200 2 ஜீரோக்கு 2 12 தான் வரும். 12 ரூபான்னு வரும். ஓகேயா. 1200ல் 10% எவ்வளோன்னு போட்டால் 120 ரூபா வரும். அப்போ 1%னா 12 ரூபா தானே. இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே இதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம் இல்லை, டக்குன்னு கணக்கு பார்த்தா போட தெரியணும். அதான் நட்ட சதவீதம் 1%. ஓகே. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை வேணால் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ணிடுறேன். 2 வாட்ச் 594 ரூபாய்க்கு, ஒவ்வொரு வாட்சையும் 594 விற்றுருக்காரு. ஒரு வாட்சுக்கு 10% லாபம் கிடைக்கிது, இன்னொரு வாட்சுக்கு 10% நட்டம் கிடைக்கிது. அப்படி கிடைக்கும்போது மொத்தம் நம்ம 2 வாட்ச் விற்றதோட ரேட் கண்டுபிடிக்கிறோம் 1188. ஸோ லாபத்தை போட்டு பார்க்கும்போது எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு பார்க்குறோம், நட்டத்தை போட்டு பார்க்கும்போது எவ்வளோ நட்டம் வந்திருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த வாட்சோட உண்மையான விலையை கண்டுபிடிக்கிறோம்.
கண்டுபிடிச்சி 2 ரேட்டையும் கூட்டினா அது அந்த வாட்சோட மொத்த மதிப்பு தெரியும், உண்மையான மதிப்பு தெரியும். ஸோ அதை வந்து அதுலேருந்து அவர் எவ்வளோ குறைச்சி விற்றுருக்காரு பார்க்குறோம். குறைச்சி விற்றது பார்க்கும்போது அப்போனா கம்மியாக இருக்குது, விற்றதும் பொருளோட மதிப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 12 ரூபா கம்மியாக இருக்குது. அப்போனா இது வந்து நட்டம். ஸோ நட்டம் 1200ல் 12 ரூபாங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்குறோம். ஸோ பர்சன்டேஜ் பார்க்குறதுனால இன்ட்டு 100ன்னு போடுறோம். அப்படி சால்வ் பண்ணோன்னா 1% வரும். ஸோ நட்ட சதவீதம் 1%. ஓகேயா, முதல் கணக்கு முடிஞ்சிச்சு. அடுத்த 2வது கணக்கு பார்க்கலாம். 2 ஃபோன்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 1200க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 20% லாபமும் மற்றொன்றில் 20% நட்டமும் அடைந்தார் எனில் அவருக்கு ஏற்படும் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை கங்கன்னு கேட்குறாங்க. அதாவது 2 ஃபோன் விற்றுருக்காரு. 2 ஃபோனையும் ஒவ்வொரு ஃபோனையும் 1200 விற்றுருக்காரு. அப்போ 2 ஃபோனை எவ்வளோக்கு விற்றுருப்பார்? 2400 விற்றுருப்பார். ஸோ அதில் ஒரு ஃபோனை விற்றதில் 20% லாபம், இன்னொரு ஃபோனை விற்றதில் 20% நட்டம். அப்போ அந்த 20% லாபம்னா 120%னா 1200. இன்னொரு இதில் 20% கம்மியாக விற்றுருக்காரு. அப்போனா 80% அமௌண்ட் தான் 1200. ஸோ இந்த 2க்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கும்போது ஃபோனோட உண்மையான ரேட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதிலேருந்து அவர் விற்றது வந்து பார்த்து அது லாபமாக நட்டமானு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா, சம் பார்த்துடலாம். A person sells 2 phone rupees 1200 for each, thus make a profit 20% and loss 20%. Find the gain or loss percentageன்னு கேட்குறாங்க. 2 ஃபோனை ஒவ்வொரு ஃபோனையும் 1200 விற்றுருக்காரு. அதில் ஒரு ஃபோன் விற்றப்போ 20% லாபம், இன்னொரு ஃபோனுக்கு 20% நட்டம் கிடைக்கிது. ஸோ லாபம் நட்ட பர்சன்டேஜ் காணுங்கன்னு கேட்குறாங்க. வழக்கம் போல் அதே சம்மர் தான். ஒரு ஃபோனோட ரேட்டு 1200. அப்போ 2 ஃபோனோட ரேட்டு 2 × 1200 2400. இப்போ ஒரு ஃபோனுக்கு 10% 20% லாபம், இன்னொரு ஃபோனுக்கு 20% நட்டம். ஸோ லாபம் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. லாபம் வந்து 20%. அப்போ அதாவது அந்த 100% ஒரு ரேட் இருக்கும், அந்த ரேட்டில் 20% கூடி இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போனா 120%னா 1200. அப்போ 100% எவ்வளோன்னு பார்க்கும்போது 1000 ரூபான்னு வரும். ஆனால் 120% அமௌண்ட் தான் 1200. ஸோ 120% 1200. அப்போனா நமக்கு 100, இது வந்து 20% எக்ஸ்ட்ரா இருக்குது. நமக்கு 100% தான் தேவை, ஏன்னா மொத்த மதிப்பு தான் தேவை, அந்த இதோட உண்மையான அசல் மதிப்பு. அதுக்காக இன்ட்டு 100, ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 12 12 1, 100 100 × 10 1000, இல்லாட்டி 10 100 1000. ஓகேயா, ஸோ மொபைலோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபா. ஸோ இவர் வந்து அதை வந்து 200 சேர்த்து விட்ருக்காரு. ஸோ அப்போனா லாபம் வந்து 200. 1000 ரூபாவில் 20% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 தான். 10%னா 100, 20%னா 200. ஓகேயா, அப்போ 1000 ரூபாவில் 20% 200. ஸோ அப்போ இதோட 200 கூட்டிக்கலாம். கூட்டினா 1200ன்னு விற்ற விலை கிடச்சிடும். இல்லாட்டி 1200 விற்றுருக்காரா, அதுலேருந்து 1000 கழிச்சோன்னா லாபம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, 200 லாபம். இங்கிட்டு பார்ப்போம், நட்டம் பார்ப்போம். நட்டம் வந்து 20%. ஓகேயா, அப்போனா 100 - 20% 80% தான் அந்த பொருளோட ரேட்டு. பொருளை வந்து 80%க்கு தான் விற்றுருக்காரு. 80% மதிப்பு தான் 1200. அப்போனா 100% மதிப்பு எவ்வளோன்னு பார்க்குறோம். 80% மதிப்பு 1200னா 100% மதிப்பு எவ்வளோன்னு பார்க்குறோம். ஒரு 0க்கு ஒரு 0 அடியாயிரம், 1 8 8 மீதி 4, 5 40, 0 150 × 10 1500. ஓகேயா, ஸோ மொபைல் ஃபோனோட ப்ரைஸ் வந்து 1500. அதாவது 2வது ஒரு ஃபோன் வச்சுருக்காரு தெரியுமா, அந்த ஃபோனோட மதிப்பு 1500. ஆனால் அவர் விற்றது 1200 விற்றுருக்காரு. அப்போனா இந்த 1500 1200 கழிச்சா 300. இதுதான் நட்டம். ஏன்னா இங்கே அதோட உண்மையான மதிப்பு 1500. அந்த பொருள் 1200 விற்றா நமக்கு நட்டம் தானே, நம்ம கை காசு தான் போகும். ஸோ அப்போனா 300 அவருக்கு வந்து நட்டம். ஓகேயா, ஸோ அப்போ பொருளோட உண்மையான மதிப்பு எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இந்த 1500 ப்ளஸ் இங்கே ஒரு 1000. ஸோ 2 மொபைலோட மொத்த விலை, 2 மொபைலோட மொத்த உண்மையான விலை பார்க்கும்போது 2500 வருது. ஓகேயா, ஸோ 2 பொருளோட உண்மையான ரேட் கண்டுபிடிச்சிட்டோம், 2500. இந்த 2500 இந்த விற்றது எவ்வளோன்னு பார்க்குறோம். மொத்தம் 2 ஃபோனை விற்றதில் அவருக்கு 2400 வந்திருக்கு. அப்போனா 100 கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ உண்மையான நட்டம் வந்து 2500 - 2400 100. ஸோ 100 அவர் குறைச்சி தான் விற்றுருக்காரு. ஸோ இது நட்டம் தான். ஓகே, தேர்ஃபோர் நட்ட சதவீதம் = 2500. இதான மொத்த மதிப்பு. 2500ல் 100ங்கிறது எத்தனை பர்சன்ட் பார்க்க போகிறோம். ஸோ 100ன்னு போடுறோம். 2 0க்கு 2 0, 1 25 25, 4 25 100. ஸோ 4%. ஓகேயா, ஸோ தேர்ஃபோர் நட்ட சதவீதம் = 4%. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேயா, முதல் கணக்கு பார்த்துட்டோம், 2வது கணக்கு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 3வது கணக்கு பார்த்துடலாம். 3வது கணக்கு. வைதேகி 2 சேலைகளை தலா ரூபாய் 2200க்கு விற்றால் ஒன்றின் மீது 10% லாபத்தையும் மற்றொன்றின் மீது 12% நட்டத்தையும் அடைந்தால் எனில் சேலைகளை விற்றதில் அவளின் மொத்த லாபம் அல்லது நட்ட சதவீதம் காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. போன 2 கணக்குமே வந்து
லாபமும் நட்டமும் ஒரே பெர்சன்டேஜாக இருந்துச்சு. இந்த இதில் வந்து லாபம் வந்து 10%, நட்டம் வந்து 12%ஆக இருக்குது. ஸோ கூடையாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதையும் பாருங்கள். ஸோ ஒரு சேலையை 2200 மாதிரி, அப்போ 2 சேலையை விற்றாங்கன்னா 2 × 2200 4400 அவங்க மொத்தம் 4400 விற்றுருக்காங்க. இது வந்து அவங்க விற்றது. ஸோ அதில் அந்த 10% லாபம் போட்டால் எவ்வளோ ஒரு அமௌண்ட் வரும், அப்போ சேலையோட ஒரு ரேட் தெரியும். நட்டம் போட்டால் அப்போது அந்த சேலையோட ஒரு ரேட் தெரியும். இந்த 2 ரேட்டையும் கூட்டினோன்னா உண்மையான மதிப்பு கிடைக்கும். அந்த உண்மையான மதிப்புலேருந்து அந்த விற்ற ரேட்டை கழிச்சோன்னா லாபமா நட்டமா இல்லை என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் இது. ஸோ ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். Vaidehi sold 2 sarees for 2200 each. She make 10% profit and 12% loss. Find the profit or loss percentage கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சேலையும் தலா 2200 விற்றுருக்காங்க. அதில் ஒரு சேலையில் 10% லாபம், இன்னொரு சேலையில் 12% நட்டம் கிடச்சிருக்கு. ஸோ இது லாபமாக நட்டமானு பார்த்து அதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஒரு சேலையோட ரேட்டு 2200. அப்போ 2 சேலையோட ரேட்டு 2 × 2200 4400. ஸோ அப்போ சேலையை விற்றப்போ அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் இது. ஸோ ஃபஸ்ட்டு லாபம் சொல்லியிருக்காங்களா 10%, அதை பார்த்துடலாம். ஸோ லாபம் வந்து 10%. அப்போனா அந்த 100%ல் 10% கூடி தான் கிடச்சிருக்கும். அப்போனா 110% அமௌண்ட் தான் 2200. அப்போ 100% அமௌண்ட் தானே உண்மையான ரேட்டு. ஸோ 100% எவ்வளோன்னு பார்க்குறோம். 110% வந்து 2200னா 100% எவ்வளோன்னு பார்க்குறோம். ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 12 2 22 200 × 10 2000. ஓகேயா. ஸோ சேலையோட விலை வந்து, அதாவது இந்த மொதல் சேலை இருக்குல்ல அதோட ரேட் வந்து 2000. ஸோ லாபம் வந்து 200 கூட விற்றுருக்காங்க. ஸோ அதாவது அந்த 10%, 2000ல் 10% எவ்வளோன்னு பார்த்தா 200 தான். ஓகேயா. ஸோ இதை நம்ம கணக்காகவே போட்டலாம். இல்லாட்டி 2200லேருந்து 2000 கழிச்சோன்னா 200 வரும். ஸோ இதுதான் லாபம். அவங்களுக்கு 200 லாபம், 10% அந்த லாபம். அதுக்கடுத்து நட்டம் பார்க்கலாம். நட்டம் வந்து 12% சொன்னாங்க. ஸோ அப்போ 100லேருந்து 12 கழிச்சோன்னா 88%. இந்த 88% அமௌண்ட் தான் 2200. அப்போ 100% எவ்வளோன்னு பார்க்குறோம். 88% 2200னா 100% எவ்வளோன்னு பார்த்தோன்னா, இங்கே சால்வ் பண்ணால் 44, இங்கே 11, 1100, இங்கே 22, இங்கே 50, அதுக்கடுத்து இங்கே 11, இங்கே வந்து 50 25 வரும். இங்கே வந்து 11 11 இங்கே 1 100 100 × 25 2500 வரும். ஸோ ஓகேயா. சால்வ் பண்ணால் தெரியும். அடி கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிளாக சின்ன வாய்ப்பாலே அடி கொடுங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். 2500 வரும். ஸோ சேலையோட ரேட் வந்து 2500. ஆனால் அவங்க விற்றது 2200 விற்றுருக்காங்க. ஸோ அப்போ வேணால் நட்டம் வந்து 300. ஏன்னா 2500 மதிப்பு இருக்கிற சேலையை 2200 விற்றாங்கன்னா நட்டம் தானே. ஸோ அப்போ நட்டம் வந்து 300. ஓகேயா. ஸோ சேலையோட உண்மையான ரேட் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2500, இங்கே ஒரு 2000, இந்த ரெண்டையும் கூட்டணுன்னா 4500 வரும். ஸோ 2 சேலைகளோட மொத்த விலை, அதாவது மொத்த மதிப்பு வந்து 4500. ஆனால் நம்ம இங்கே விற்றது வந்து 4400க்கு தான் விற்றுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 100 நட்டம். தேர்ஃபோர் உண்மையான நட்டம் = 4500 - 4400 = 100. 100 வந்து நமக்கு நட்டமாக இருக்குது. தேர்ஃபோர் நட்ட சதவீதம், நட்டம் வந்து எவ்வளோ வந்துச்சு 100. அதை மேலே போடணும். அதோட உண்மையான அசல் மதிப்பு எவ்வளவு 4500. ஸோ 4500 × 100ன்னு போடுறோம். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 9 5 45, 25 100, இல்லை 9 5 45, 25 100, அதுக்கடுத்து 9 9, 29 18, மீதி 2 வரும். 29 18, மீதி 2 வரும். 0 சேர்ப்போம். 2 2.22ன்னு போயிட்டே இருக்கும். அப்போனா நட்ட சதவீதம் வந்து 2.22%. இதுதான் நான் இங்கே அடி கொடுத்து செஞ்சுருப்பேன். ஸோ சால்வ் பண்ணால் இப்படி 2.22 போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ இதுதான் இது. ஸோ இதோட டைப் 12 முடியுது. ஃபஸ்ட்டு 2 பொருளோட லாப பர்சன்டேஜ் நட்ட பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அதோட ரேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து மொத்த விற்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து லாபம் எவ்வளோன்னு பார்க்கும்போது அதோட உண்மையான மதிப்பு தெரியும். நட்டம் எவ்வளோன்னு பார்க்கும்போது அதோட உண்மையான மதிப்பு தெரியும். அந்த 2 மதிப்பையும் கூட்டினோன்னா அதோட அசல் மதிப்பு தெரிஞ்சிடும். அதில் விற்றது எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ விற்றது பார்க்கும்போது லாபமாக நட்டமாக. சப்போஸ் இந்த இடத்துல 4600 வச்சுக்கோங்களேன். 4600ல் 4500னா 200 லாபம். ஸோ நம்ம லாப பர்சன்டேஜ் தான் பார்க்கணும். ஓகேயா. ஸோ அது லாபமாயிரும். அங்கே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. A = நட்ட பர்சன்டேஜ் 2.22%, B = லாபம் போட்டு 2.22 கொடுத்துருப்பாங்க. அந்த லாபமாக நட்டமானு பார்க்குறது தான் இங்கே மேட்ரு. அதுக்கு தான் நம்ம இந்த ரேட் கண்டுபிடிக்கிறோம். சரியா. ஓகே. இதோட டைப் 12 முடியுது. அதுக்கடுத்து டைப் 13 வந்து டேக்ஸ் கணக்கு, வரி கணக்குகள். இந்த இவ்வளோ % வரி போடுறாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்க கால்குலேட் பண்ணுறதுங்கிறது. இதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு மாடல். அதுக்கடுத்து டைப் 13 வரி கணக்குகள், டேக்ஸ் சம்மு, வேட்டு, ஜிஎஸ்டி.
வேட்னா வேல்யூ ஆடட் டேக்ஸு, ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஓகேயா. டேக்ஸு தான் டாஸ்க்குன்ட்டேன் ஓகேயா. இதுதான் இது. ஸோ இது வந்து டைப் 13 ப்ராஃபிட் அண்ட் லாஸில் லாஸ்ட் டைப்பு ஓகேயா. ஸோ இதுதான் கடைசி டைப்பு. இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடியுது. அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கான வீடியோஸ்லாம் வரிசையாக வரும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் மேக்ஸை. இப்போ வந்து தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து டைப் 13 வந்து கணக்கு. இதில் 5 கணக்கு இருக்குது. இதில் கணக்கு, ஒருவர் ஒரு கணினியை ரூபாய் 38,000க்கும் அதற்குரிய அரசு இயந்திரத்தை ரூபாய் 8,000க்கும் வாங்கினார். இப்பொருட்களின் விற்பனை வரி 7% எனில் செலுத்த வேண்டிய மொத்த வரி தொகை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அந்த 7% வரிக்கு செலுத்தியிருக்கார்ல, அந்த வரி அமௌண்ட் மட்டும் என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, இதுதான் கணக்கு. அதாவது அப்போ இந்த பொருளோட மொத்த மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 38,000 ப்ளஸ் 8,000 சேர்த்து இது பண்ணியிருக்காரு. அப்போனா 46,000. அந்த 46,000 தான் இந்த பொருளோட மொத்த மதிப்பு. ஸோ 46,000 தான் இந்த பொருளோட மொத்த மதிப்பு. அந்த மதிப்புலேருந்து 7% எவ்வளோன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த கணக்கு. சம் பார்த்துடலாம். A person bought a computer rupees 38,000 and additional machine rupees 8,000. The GST amount 7% of tax. ஃபைன் த டேக்ஸ் அமௌண்ட்னு கேட்டிருக்காங்க. டேக்ஸ் அமௌண்ட் இந்த 7% எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மிஷினோட மொத்த மதிப்பு, அந்த ஜெராக்ஸ் மிஷின் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டரோட மொத்த மதிப்பு பார்க்குறோம். 38,000 ப்ளஸ் அந்த அடிஷ்னலாக ஒரு மிஷின் வாங்கியிருக்காரு, அது 8,000. ஸோ ரெண்டும் சேர்த்து 46,000. அதோட மொத்த மதிப்பு வந்து 46,000. ஏன்னா இதையும் அதையும் தனித்தனியாக வாங்க முடியாது, சேர்த்து தான் வாங்கணும். ஸோ அப்படி வாங்கும்போது 46,000க்கு வாங்கியிருக்காரு. ஸோ 100% 46,000னா அதில் 7% எவ்வளோன்னு பார்க்குறோம். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிரும். 460 × 7 3,220. ஸோ ஓகேயா. அப்போ அவர் கட்டின அந்த ஜிஎஸ்டி 7% அமௌண்ட் இருக்குது தெரியுமா, அதான் 3,220. அந்த அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து 7% கட்டியிருக்காரு. அந்த 7%ஓட மதிப்பு 3,220. ஸோ இதான் ஆன்சர். இப்படி 2 இது கொடுத்துருப்பாங்க, 2 கூட்டினா அதான் மொத்த மதிப்பாக இருக்கும். அதில் 7% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100% வந்து 46,000னா அதில் 7% எவ்வளோன்னு பார்க்கும்போது 3,220. அந்த 7% தான் டேக்ஸாக கட்டியிருக்காரு. ஸோ அந்த டேக்ஸாக கட்டின அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க, 3,220. ஓகேயா. அடுத்த 2வது கணக்கு பார்த்துடலாம். மதிப்பு கூட்டு வரினா வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸு ஓகேயா. அந்த மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு சமையல் சாதனத்தின் விலை ரூபாய் 19,610. அதன் மதிப்பு கூட்டு வரி வந்து 6% எனில் அடக்க விலை என்னென்னு கேட்குறாங்க. அதாவது அந்த டேக்ஸோடு சேர்த்து அந்த பொருளோட ரேட் வந்து 19,610. ஸோ அந்த போட்டு டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 6%. அந்த 6%ம் சேர்த்து தான். அப்போனா 100% ப்ளஸ் இந்த 6%, 106% அமௌண்ட் தான் 19,610. அப்போனா அந்த பொருளோட அடக்க விலை என்னென்னு கேட்குறாங்க. அப்போ 100% எவ்வளோ நம்ம பார்க்கணும். ஓகேயா. இந்த காஸ்ட் ஆஃப் குக்கிங் அப்ளையன்ஸ் இன்க்ளூடிங் VAT இஸ் rupees 19,610. இந்த VAT இஸ் 6%. ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 6% சேர்த்து தான் 19,610 ரூபா. ஸோ 100% ப்ளஸ் 6%, இந்த 106% அமௌண்ட் தான் 19,610. ஓகேயா. ஸோ இதான் 106% அமௌண்ட் 19,610. 106% 19,610னா 100%, அதான் இயந்திரத்தோட உண்மையான மொத்த மதிப்பு. அப்படி பார்க்கும்போது சால்வ் பண்ணால் 18,500 வரும். தர்ஃபோர் அதன் அடக்க விலை 18,500. ஸோ எங்கள் சைடில் சால்வ் பண்ணியிருக்கேன். 19,610 106%னா 100% எவ்வளோன்னு பார்க்கும்போது 53 2 106, 50 2 100, 53 53, 353 370, 53 19,610 வரும். அடி கொடுத்தா கரெக்டாக வரும். ஏன்னா 53வது வாய்ப்பாடு போடும்போது கரெக்டாக வரும். இல்லாட்டி 196 இருக்கா, 196ல் எத்தனை 53 இருக்குது, 3 இது இருக்குது, 150 156. ஓகே, மீது 40 வரும். 40 வரும்போது எத்தனை 53 பார்க்கும்போது 7 வரும். ஆமாம் 7 53 41 வரும். ரைட்டு தான், 0க்கு 0. ஸோ 370 53 19,610. ஸோ 370 × 50 18,500 இதுதான் ஆன்சர். ஓகேயா. ஸோ அடக்க விலை வந்து 18,500. திரும்ப சொல்லிடுறேன். ஒரு பொருளோட ரேட்டு 6% வரியோடு சேர்த்து தான் 19,610. அந்த 6% வரியும் சேர்த்து, அப்போ அந்த பொருளோட மொத்த மதிப்பில் 6% வரியும் சேர்த்து 106% அமௌண்ட் தான் 19,610. அப்போ அதோட வரி போக மீதி இருக்கிற
அதோட அசல் ரேட் என்னென்னு கேட்குறாங்க, அதாவது அடக்க விலை என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 100% எவ்வளோன்னு பார்க்குறோம். பார்க்கும்போது சால்வ் பண்ணி பார்த்தா 18,500 வரும். ஸோ அதோட அடக்க விலை 18,500. ஸோ இதான் ஆன்சர். அதுக்கடுத்து 3வது கணக்கு பார்த்துடலாம். இதை செக் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் இருக்குது. ஸோ 18,500 எடுக்கிறோமா, 100% வந்து 18,500னா அதில் 6% எவ்வளோன்னு பார்க்குறோம். 2 0க்கு 2 0, 185 × 6 1110. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 18,500. அந்த அடக்க விலை 18,500 ப்ளஸ் இந்த வரி போட்டாங்களா, வரி வந்து 6%, அது வந்து 1110. ஸோ அதையும் கூட்டினா 19,610 வரும். ஆப்ஷனில் வந்து இது இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேயா. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் கூட வச்சுக்கோங்க, இப்படி தான் செய்யணும். ஸோ அதுக்கடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். வர்த்தகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 11% லாபம் மற்றும் 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து, அதாவது ஒரு தண்ணீர் பாய்லர், வாட்டர் பாய்லர் இருக்குல்ல, அதை வந்து 11% லாபம் ப்ராஃபிட்டு, 18% ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி, அதை சேர்த்து 10,502 10,502 ருபீஸ் அதுக்கு விற்றுருக்காரு. அப்போனா தண்ணீர் கொதிகலன் குறித்த விலை, அதாவது தண்ணீர் கொதிகலனோட மார்க்கெட் ப்ரைஸ், அதுவும் அந்த டேக்ஸ் கட்டியிருக்கார்ல ஒரு 18%, அதுவும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் இது. ஓகேயா. கணக்கு பார்த்துலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியான கணக்கு தான். A trader sold a water boiler rupees 10,502 rupees plus 11% profit and 8% GST. Find the மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் ஜிஎஸ்டி அமௌண்ட் கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு என்னென்னு 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேயா. அவர் வந்து அதை விற்றது வந்து 10,502 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அதனால் 11% லாபமும் 18% ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டியிருக்காரு. ஸோ இப்படி பார்க்கும்போது லாபம் வந்து 11%, ப்ராஃபிட் இல்லாட்டி கெயின்னு வச்சுக்கலாம் 11%. ஜிஎஸ்டி வந்து கட்டினது வந்து சரக்கு மற்றும் சேவை வரி 18%. ஸோ அப்போ விற்ற விலை வந்து செல்லிங் ப்ரைஸு 10,502. ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் கண்டுபிடிப்போம். ஓகேயா. ஸோ 18%, அதாவது அந்த 100% அமௌண்ட் தான் ஒரு அமௌண்ட் இருக்கும், அதோட 18% சேர்த்து விற்றுருக்காரு. அப்போ 118% அமௌண்ட் தான் 10,502. ஓகேயா. ஸோ 118% அமௌண்ட் தான் 10,502. அப்போனா 100% அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது சால்வ் பண்ணால் 8,900 வரும். 8,900 வரும். ஸோ பாய்லரோட குறித்த விலை வந்து 8,900. இந்த சைடில் சால்வ் பண்ணியிருப்பேன். 118% தான் 10,502னா 100% எவ்வளோன்னு பார்க்கணும். 50 2 10 மீதி 1 18 9 2 18 59 2 118 50 2 100 ஒரு 59 59 178 59 10,502. ஸோ இதுதான் இது. ஸோ 178 × 50 8,900 8,900. ஓகேயா. ஸோ பாய்லரோட குறித்த விலை வந்து 8,900. அதாவது பாய்லரோட குறித்த விலை 8,900. இதோட ஒரு 18% சேர்த்து தான் போட்டிருக்காங்க. அப்போ 100% வந்து 8,900னா அதில் 18% எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1,602 வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை சேர்த்து தான் 10,502. ஓகேயா. ஸோ அப்போ ஜிஎஸ்டி தொகை பார்க்கணும். 10,502 வந்து 502லேருந்து இந்த பாய்லரோட குறித்த விலை இருக்கா மார்க்கெட் ப்ரைஸ், அதை கழிச்சோன்னா 1,602 வரும். ஸோ அதோட ஜிஎஸ்டி போட்டாங்க தெரியுமா, 18% ஜிஎஸ்டி. ஸோ அதான் 1,602. ஓகேயா. ஸோ அவங்க கேட்டது பாய்லரோட மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் ஜிஎஸ்டி அமௌண்ட் கேட்டிருக்காங்க. பாய்லரோட மார்க்கெட் ப்ரைஸ் 8,900, ஜிஎஸ்டி அமௌண்ட் 1,602. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேயா. நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பார்க்க போகிறோம்னா அந்த லாபம் வந்துச்சு தெரியுமா, அதுவும் அடக்க விலை என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேட்டாங்க. ஸோ 8,900 அதில் 18% ஜிஎஸ்டி போட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே லாபம்னு ஒன்று 11% வந்துருக்கு தெரியுமா, நம்ம அதையும் பார்க்க போகிறோம். அதோட அடக்க விலை என்னென்னு பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ அடக்க விலை வந்து 11% லாபம் வந்திருக்கு. ஸோ அப்போனா 111% அமௌண்ட் தான் இந்த 8,900. ஓகேயா. ஏன்னா இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேயா. ஸோ 111% தான் 8,900. அப்போ 100% எவ்வளோன்னு பார்க்கும்போது ஸோ 111% வந்து 8,900, 100% எவ்வளோன்னு பார்க்கும்போது 8,018 வரும். நான் சைடில் அடி கொடுத்துருப்பேன். ஒரு 111 8,018 ஒரு அமௌண்ட் வரும். அந்த மதிப்பு இன்ட்டு 100ன்னு போட்டால் 8,018 வரும். பாயிண்டில் வரும். ஸோ அந்த புள்ளியை வச்சு 100ஆல் பெருக்கும்போது 2 நம்பர் தள்ளி போயிடும். ஸோ அப்போ 80.18 வந்திருக்கும். ஸோ அந்த 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி போயிடுமா. ஸோ போகும்போது 8,018 வரும். ஸோ லாபம் வந்து 8,900, அதோட மார்க்கெட் ப்ரைஸு. அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 8,900, அதோட அடக்க விலை வந்து 8,018. ஸோ லாபம் வந்து 882. ஸோ அந்த 18% லாபம் தான் 11% லாபம் தான் 882. ஸோ அதோட அடக்க விலை வந்து 8,018. ஓகேயா. கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் இது.
அதை வந்து விற்றது வந்து 10,502 விற்றுருக்காரு. 11% லாபம், 18% ஜிஎஸ்டி, மார்க்கெட் ப்ரைஸும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியிலேருந்து போகிறோம். 18%. அப்போ 18% சேர்த்து தான் 118% அமௌண்ட் தான் 10,502. அதில் 100% பார்த்தா அதான் அதோட மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 8,900 வருது, அதான் அதோட மார்க்கெட் ப்ரைஸு. அதுக்கடுத்து ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம். இந்த 10,502லேருந்து 8,900 கழிச்சோன்னா 1,602, அதான் ஜிஎஸ்டி. அந்த 18% கட்டினார்ல, அதான் இது. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த லாபத்தையும் அந்த அடக்க விலையும் பார்க்குறோம். ஸோ லாபம் வந்து 11%. அப்போ 100 + 11 111. 111% தான் 8,900. 8,900 ஓகே. அப்போ 100% எவ்வளோன்னு பார்க்கும்போது சால்வ் பண்ணால் 80.18 × 100ன்னு வரும். ஸோ அது 100 இருக்கா, ஸோ 2 0 இருக்கும். அப்போனா பாயிண்ட் வச்ச நம்பரை பெருக்கும்போது அந்த புள்ளி போயிடும். ஸோ அப்போனா லாபம் வந்து 8,900 - 8,018 = 882. அதாவது அந்த 11% லாபம் வந்து 882. அடக்க விலை வந்து 8,018. ஓகேயா. செக் பண்ணுறதுக்கு எப்படின்னா, இந்த 8,018ன்னு தெரியுது வச்சுக்கோங்களேன். 100% அமௌண்ட் தான் 8,018. அதில் 11% எவ்வளோன்னு பார்க்குறோம். அடி கொடுத்தா 52 100 4004. ஸோ அதுக்கப்புறம் இதையும் சால்வ் பண்ணால் 882ன்னு வரும். ஸோ இந்த 11% அமௌண்ட் தான் 882. இந்த 882 + 8,018 சேர்த்து தான் 8,900. இது அதோட மார்க்கெட் ப்ரைஸும் கிடச்சிருச்சு, அதோட குறித்த விலையும் கிடச்சிருச்சு. ஸோ 100% அமௌண்ட் தான் 8,900. அதில் 18% எவ்வளோன்னு பார்க்குறோம். 1,602. ஸோ 8,900 + 1,602 10,502. ஸோ அதோட விற்ற ரேட்டும் கிடச்சிருச்சு. அதோட ஜிஎஸ்டி அமௌண்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ ஓகேயா. ஸோ இது வந்து ஒரு செக்கிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்படியும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 4th சம் பார்த்துடலாம். ஒரு குடும்பம் உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தினால் மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுக அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு குடும்பம் வந்து 350 ரூபா சாப்பிட்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸ்ட்ரா வந்து 5% ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்படி போடும்போது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்க்கு ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு போடுவாங்க. ஸோ அந்த ரெண்டையும் தனித்தனியாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்தமாக அந்த 5% எவ்வளோன்னு கேட்கல, அந்த ரெண்டையும் பிரித்து கேட்குறாங்க. இதுதான் இதோட கணக்கு. சம் பார்த்துடலாம். A family pay 350 for food and additional GST of 5%. Calculate the CGST and SGST amount. அதாவது 350 ரூபா கட்டியிருக்காங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக 5% ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த ஜிஎஸ்டி கட்டினாங்களா 5%, அதில் வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 100% அமௌண்ட் தான் 350. அதில் 5% எவ்வளோன்னு பார்க்கும்போது 0 0 2 10 1 5 1 2 17.5. ஸோ 17.5ன்னு வரும். ஸோ இதுதான் எங்கள் சைடில் அடி கொடுத்து செஞ்சுருக்கேன். ஸோ இல்லாட்டி 17.5ன்னு வரும். ஸோ டோட்டல் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து 17.5. அதாவது அந்த 5% கட்டியிருக்காங்க தெரியுமா, அந்த அமௌண்ட் தான் 17.5. ஸோ அப்போனா அதை வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியாக பிரிப்பாங்க. ஸோ 2 அமௌண்ட்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சென்ட்ரலுக்கும் ஈக்குவலாக போகும், ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலாக போகும். அப்போனா 17.5 2ஆல் வகுத்தும் வச்சுக்கோங்களேன், 8.75ன்னு வரும். ஸோ இதுதான் இது. ஸோ சிஜிஎஸ்டி வந்து 8.75 அண்ட் எஸ்ஜிஎஸ்டி = 8.75. இந்த ரெண்டையும் கூட்டினா 17.5ன்னு வந்துடும். ஓகேயா. ஸோ இதுதான் இது. ஸோ 350 ரூபா சாப்பாட்டுக்காக செலவு பண்ணுறாங்க, அதோட 5% அடிஷ்னலாக டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ அப்போ டேக்ஸோடு சேர்த்து அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டால் 350 + ஒரு 17 377.5. ஓகே, 377.5 அவங்க மொத்தமாக கட்டினது. அப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதில் 5% எவ்வளோன்னு பார்த்தா 17.5. அதில் சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து 2ஆல் வகுத்து வச்சுக்கோங்களேன், 8.75. ஸோ இதுதான் இது. சிஜிஎஸ்டி 8.75 அண்ட் எஸ்ஜிஎஸ்டி 8.75. அதுக்கடுத்து லாஸ்ட்டு கணக்கு 5வது கணக்கு. அதுக்கடுத்து 5வது கணக்கு 575 மதிப்புடைய ஒரு சட்டைக்கும் ரூபாய் 325 மதிப்புடைய ஒரு டிஷர்ட்டுக்கும் 5% சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகிறது எனில் மொத்த ரசீது தொகை கேட்குறாங்க. அதாவது இந்த சட்டை ரேட்டும் டிஷர்ட் ரேட்டையும் சேர்த்து கூட்டிட்டு அதில் 5% டேக்ஸ் போடுறாங்க. அப்போ அந்த மொத்த மதிப்புலேருந்து 5% டேக்ஸ் போடுறாங்க. அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு இந்த மொத்த மதிப்பு இது ரெண்டையும் சேர்த்தா தான் மொத்த பில் அமௌண்ட் வரும். ஸோ அதான் எவ்வளோன்னு கேட்குறாங்க.
சேட்டோட ரேட்டு 575 அண்ட் டிஷர்ட்டோட ரேட்டு 325. இஃப் ஜிஎஸ்டி இஸ் சார்ஜ் அட் 5%. ஓகே, ஃபைன் த டோட்டல் ரெசிப்ட் அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போனா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். 575 575, டிஷர்ட்டோட ரேட்டு 325 325. ஸோ 575 + 325 900 900. ஓகேயா. ஸோ இதுக்கு 5% ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ மொத்தம் 100% வந்து 900னா அதில் 5% எவ்வளோன்னு பார்க்கணும். 2 0 2 0 95 45 9 × 5 45. ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து 45 ரூபா. 5% ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து 45 ரூபா. ஸோ டோட்டல் ரெசிப்ட் அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு 900 + 45 ஈக்குவல் டு 945. இதுதான் இதோட டோட்டல் ரெசிப்ட் அமௌண்ட். ஓகேயா. ஸோ மொத்தம் ரெண்டையும் கூட்டி டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். அதில் 5% ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ 45 ரூபா வருது. இதையும் அந்த மொத்த ரேட்டையும் கூட்டினோன்னா ஒரு அமௌண்ட் வரும். அதான் இதோட டோட்டல் ரெசிப்ட் அமௌண்ட்டு. ஸோ இதில் 5th சம் பார்த்துட்டோம், 4th சம் பார்த்துட்டோம், 3rd சம் பார்த்துட்டோம். அதுக்கான செக்கிங் மெத்தடை சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 2nd சம்மும் பார்த்துட்டோம், 2வது சம் பார்த்துட்டோம், முதல் சம்மும் பார்த்துட்டோம். டைப் 13 டேக்ஸு கணக்கெலாம் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து டைப் 12ம் பார்த்துருக்கோம். முதல் கணக்கு, 2வது கணக்கு, 3வது கணக்கு, இந்த மாதிரி எல்லா கணக்கும் பார்த்துட்டோம். ஸோ இதில் இருக்கிற எல்லா கணக்கும் பார்த்துட்டோம். இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் வந்து முடியுது. எல்லா டாப்பிக்கும் முடிச்சிட்டோம். இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து மொத்தமாக டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சொல்லுங்கள் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ கிளாஸஸ். ஸோ நிறையா பேர் பார்த்தா தான் ரீச் கிடைக்கும். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் வீடியோ வரும். தனி வட்டி, கூட்டு வட்டி, அதில் இருந்தெல்லாம் வீடியோஸ் வரும். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே நோட்ஸ் எடுங்க. சப்போஸ் நான் நோட்ஸ் கொடுக்காட்டினா கூட நீங்களே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஓகேயா. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து சரி பண்ணுறேன். எதுவுமே தப்புலாம் இல்லை. ஸோ ஈஸியாக தான் இருக்குது, ஈஸியாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய சேனல் பார்க்குறதுக்கு நம்ம சேனல்லே எல்லாமே பார்த்துடலாம். ஏன்னா இதெல்லாம் சிலபஸில் உள்ள டாப்பிக்கு. ஏன்னா பர்சன்டேஜ் பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இதுலேயும் பர்சன்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.